கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த டிசம்பர் மாதம் என்று சொல்வது உலகத்தில் எல்லா இடத்திலும் கிறிஸ்துவானவருடைய பிறப்பை மிக மிக கருசனையோடு கொண்டாடும் ஒரு காலமாக இருக்கிறது. எந்த இடத்தில் பார்த்தாலும் கிறிஸ்மஸ் மரம், கிறிஸ்மஸ் சம்பந்தமான அநேக காரியங்களை நாங்கள் இலங்கையிலும் வெளிநாடுகளிலும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நாங்கள் இன்றைய நாளில் பாடின அநேக பாடல்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை குறித்து, அவர் எப்படியாக பிறந்தார், ஏன் பிறந்தார் என்பதை குறித்து மிகவும் தெளிவாக கூறப்படுகிற பாடல்களை நாங்கள் பாடினோம். இதன் மூலமாக எங்களுக்கு ஞாபகத்துக்கு வருகிற காரியம்தான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் பிறந்தார். அப்பொழுது எனக்கு ஒரு கேள்வி ஒன்று என்னுடைய இருதயத்தில் ஏற்பட்டது. ஏன் நாங்கள் டிசம்பர் மாதம் மாத்திரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை இப்படியாக கொண்டாட வேண்டும் என்று சொல்லி அநேகர் அந்த பாடல்கள் இயேசு கிறிஸ்துவோட பிறப்பை பற்றி அந்த சம்பந்தமான காரியங்களை பேசுவது எல்லாம் டிசம்பர் 1ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் 31ஆம் தேதி மாத்திரம். அப்பொழுது நான் யோசித்தேன், ஏன் நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை இந்த டிசம்பர் மாதத்தில் மாத்திரம் நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். அநேக காரியங்கள் செய்வோம் அதற்காக. வெளி சபைகளில், வெளியே உள்ள பெரிய பெரிய கம்பெனிகளில் மிகவும் விமர்சையாக இந்த கிறிஸ்மஸை இல்லாட்டி இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை ஞாபகப்படுத்துகிறார்கள். நான் யோசித்தேன், நாங்கள் டிசம்பர் மாதம் மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை, மரணத்தை, உயிர்த்தெழுந்ததை, சதா காலமும் வாழுகிற ராஜாவை நாங்கள் நினைவு கூற வேண்டும் என்று சொல்லி, அதுதான் உண்மையான ஆண்டவரோடு பிரயாணம் செய்கிற ஒரு நபருடைய ஜீவியத்தில் காணப்படுகிற குணாதிசயங்கள். அப்பொழுது நான் யோசித்தேன், நான் அநேகரிடம் இப்படியான ஒரு கேள்விகளை கேட்டேன். இந்த மாதத்தில் தொடக்கத்திலிருந்து கிறிஸ்தவர்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தெரிந்தவர்களிடம் நான் கேட்டேன், ஏன் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்துக்கு வந்தார்? இப்படியான கேள்வியை கேட்கும்போது அநேகர் சொன்னாங்க, சுகப்படுத்துறதுக்காக இயேசு கிறிஸ்துவான இந்த உலகத்திற்கு வந்தார், மனிதனுடைய பாவத்தை மீட்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார், அநேக அற்புதங்களை செய்வதற்காக இந்த உலகத்தில் வந்தார். இப்படியான அநேக காரியங்களை அவர்கள் சொன்னார்கள். அப்பொழுது நான் கேட்டேன், அப்படின்னு சொன்னால் எப்படி நீங்கள் அதை நிரூபிக்க முடியும்? யாராவது உங்களுக்கு சொன்னாங்களா? அப்படின்னா அவங்களுக்கு நிரூபிக்க முடியாது. தேவனுடைய வார்த்தையில் நீங்கள் நிரூபிக்க வேண்டும். ஏன் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் வந்தார்? இந்த கேள்விக்கு அநேகரால் சரியான பதிலை கூற முடியவில்லை. மிக மிக துக்ககரமான காரியம்தான், அநேக வருடங்களாக கிறிஸ்தவர்களாக சபைக்கு போய் ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு இப்படியாக வாழுகிற அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் ஏன் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திற்கு வந்தார் என்கிற அந்த காரணத்தை, உண்மையான காரணத்தை அறியாமல் இருக்கிறார்கள். அந்த உண்மையான காரியத்தை அறிந்தால் அநேகருடைய ஜீவியம் சம்பூர்ணமாக மாறிவிடும். அநேகருடைய நோக்கம், இயேசு கிறிஸ்துவானவர் எதுக்கு வந்தார் என்கிற நோக்கம் பிழையானதாக காணப்படுகிறது. நான் மிகவும் துக்கப்பட்டேன். ஏன்டா அப்போ இப்படியான ஒரு பதிலை இவர்கள் சொல்லுகிறார்களே? நான் சும்மா கேட்டேன். இப்படி நான் ஒன்றும் அவங்க
பிழை கண்டுபிடிக்கிறதற்கோ இல்லாட்டி அவங்கள குற்றப்படுத்துவதற்காகவோ அல்ல. சும்மா கழிச்சு கொண்டு இருக்கும்போது கேட்டேன். நான் மிகவும் துக்கப்பட்டேன். ஏன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏன் உலகத்தில் வந்தார் என்ற உண்மையான அந்த நற்செய்தியை அறியாதவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். அதனால் இன்றைய நாளில் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் நேரத்தில் நியாயமான நேரம் போய்விட்டதுபடியால் ஏன் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் வந்தார்? அதற்கு முன்பதாக ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனத்தை நாங்கள் வாசிப்போம். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனம். நான் வசனங்களை வாசிக்கும்போது கவனமாக நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். தாவீதின் சிங்காசனத்தையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதல் கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்திற்கும் அதன் சமாதானத்திற்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். இந்த இடத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை பற்றியும் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை பற்றியும் புகழ்ந்து பேசப்படுகிறது. அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான தேவன். இப்படி மகிமையினால் நிறைந்த மிகவும் வல்லமை உள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு பாலனாக இந்த உலகத்திற்கு வந்ததற்கான பிரதான நோக்கம் என்ன? இது சொல்லப்படும் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதானத்தின் பிரபு. அவரை பற்றி வர்ணிக்கப்பட்டிருக்கிறது இப்படித்தான். இப்படி வல்லமை பொருந்திய சதா காலமும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கக்கூடிய ராஜாவாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு பாலனாக இந்த உலகத்திற்கு வந்ததற்கான பிரதான நோக்கம், காரணம் என்ன? இன்றைய நாளில் நான் 7 காரியங்களை நான் எழுதி கொண்டு வந்தேன். ஏன் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் வந்தார் என்று சொல்லி. இன்றைய நாளில் நாங்கள் 4 காரியத்தை மாத்திரம் நாங்கள் பார்க்க போகிறோம். ஏன் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திற்கு வந்தார். முதலாவது நாங்கள் பார்ப்போம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. அவர்களில் பிரதான பாவி நான். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். தேவனுடைய பிரதான நோக்கம் இந்த உலகத்தில் உள்ள மனிதனுடைய பாவத்திலிருந்து இந்த மனிதனை மீட்க வேண்டும் என்று. அதனால் அவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார், பாவிகளை மீட்பதற்காக. அப்படி சொன்னால் பாவிகளை எதிலிருந்து அவர் மீட்பதற்காக அவர் இங்கே வந்தார்? பாவத்திலிருந்து மீட்பதற்காக வந்தார். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பில் சொல்லப்படுகிறது என்ன? தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறார். ஏன்னா பாவிகளுடைய பாவங்களை சுத்திகரிப்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திற்கு வந்தார். இதுதான்
இயேசு கிறிஸ்து வந்ததற்கான பிரதான நோக்கம். இதை தவிர வேறு அநேக காரியங்கள் இருக்கலாம். ஆனாலும் இயேசு கிறிஸ்துவானவர் உலகத்திற்கு வந்ததற்கு பிரதான நோக்கம் இந்த மனிதனுடைய, பாவிகளாகிய மனிதனுடைய பாவத்திலிருந்து அவர்களை மீட்பதற்காக. அதனால் நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் சரியான முறையை நிறைவு கூறுவோமானால், சரியான முறையை நாங்கள் கிறிஸ்மஸை கொண்டாடுவோமானால், நாங்கள் எங்களுடைய பாவத்திலிருந்து விடுதலையாகி இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்ததற்கான நோக்கத்தை எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நிறைவேற்றி இருக்க வேண்டும். அவர் வந்தால் எங்களுடைய பாவத்திலிருந்து எங்களை மீட்பதற்காக. நாங்கள் பாவியாக வாழ்ந்து கொண்டு நாங்கள் அவருடைய பிறப்பை கொண்டாட முடியாது. நாங்கள் எங்களுடைய பாவத்திலிருந்து சம்பூர்ணமாக விடுதலையாகி அவருடைய பிள்ளையாக நாங்கள் மாறி எங்களுடைய இரட்சிப்பின் நிச்சயம் எங்களுடைய வாழ்க்கையில் இருந்தால் மாத்திரம்தான் நாங்கள் அவருடைய பிறப்பை அர்த்தமுள்ளதாக கொண்டாட முடியும். உலகத்தில் அநேகர் கிறிஸ்மஸை கொண்டாடுகிறார்கள். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற அநேகர் கிறிஸ்மஸை கொண்டாடுகிறார்கள். ஆனாலும் அந்த இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை அர்த்தமுள்ள பிறப்பாக கொண்டாடுகிறவர்கள் அநேகர் இல்லை. எப்படி அர்த்தமுள்ள பிறப்பாக கொண்டாட முடியும்? தன்னுடைய பாவத்திலிருந்து விடுதலையாகினால் மாத்திரமே, தேவனுடைய பிள்ளையாக மாறினால் மாத்திரமே, நித்திய கால வாழ்வு என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்ற நிச்சயம் இருக்கிறவர்கள் மாத்திரமே அவருடைய பிறப்பை அர்த்தமுள்ளதாக கொண்டாட முடியும். அதனால் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திற்கு வந்ததற்கான பிரதான நோக்கம் பாவிகளுடைய பாவத்திலிருந்து அவர்களை மீட்பதற்காக. அப்படின்னு சொன்னால் உங்களுடைய என்னுடைய ஜீவியம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? எங்களுடைய எல்லா பாவத்திற்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவருடைய மரணத்தின் மூலமாக, அந்த இரத்தத்தின் மூலமாக நாங்கள் மன்னிப்பு பெற்று சுத்திகரிக்கப்பட்டவர்களாக நாங்கள் காணப்படுகிறோமா? அப்படி இல்லாவிட்டால் எங்களுடைய ஜீவியத்தை நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். நாங்கள் அநேக தடவைகள் ஒரு நாளும் சேர்ச்சுக்கு போகிற நபராக காணப்படலாம், ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கிற நபராக காணப்படலாம், ஒவ்வொரு நாளும் நான் கிறிஸ்தவன் என்று பெயர் பெற்ற ஒருவனாக காணப்படலாம். ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நான் சொந்தமில்லாதவனாக காணப்பட்டுவேன். ஆனால் பாவத்தில் வாழ்கிறவனாக காணப்படுவேன் என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கை பேர் கிறிஸ்தவனாகத்தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவானவர் வந்த நோக்கத்தை எங்களுடைய வாழ்க்கையை நான் நிறைவேற்றவில்லை. அநேக தடவை இயேசு கிறிஸ்துவை பற்றி நான் பேசுகிறேன், மற்றவர்களுக்கு கூறுகிறேன். என்னுடைய ஜீவியத்தில் அவர் வந்ததற்கான நோக்கத்தை நான் நிறைவேற்றியிருக்கிறேனா? இதுதான் முக்கியம். அப்படி சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையை சோதித்து பார்ப்பதற்கு ஒரு தருணமாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பாவியாகிய மனிதனை அவனுடைய பாவத்திலிருந்து மீட்பதற்காக இந்த உலகத்தில் வந்தார். அப்படி சொன்னால் உங்களுடைய ஜீவியத்தை யோசித்து பார்க்க வேண்டும். உங்களுடைய ஜீவியத்தின் பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலை ஆக வேண்டும். இரண்டாவது காரியம், ஏன் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் வந்தார்? மத்தேயு 10ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். மத்தேயு 10:45. மார்க் 10:45. சரி, மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். மார்க் 10:45. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார்.
இரண்டாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திற்கு வந்ததற்கான பிரதான நோக்கம் ஊழியம் செய்வதற்காக, தன்னுடைய தகப்பனுடைய திட்டத்தை, தன்னுடைய தகப்பனுடைய நோக்கத்தை நிறைவேற்றி அவருக்காக ஊழியம் செய்வதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் வந்தார். சுவிசேஷ புத்தகங்களை நாங்கள் மிகவும் கவனமாக வாசிக்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் செய்த ஊழியங்களை குறித்து நாங்கள் அநேகம் கற்றுக்கொள்ளலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் எப்பொழுதுமே மிகவும் சுகபோகமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு ஊழியம் செய்யவில்லை. அவருடைய பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக, பிதாவுக்கு ஊழியம் செய்வதற்காக அவர் என்ன செய்தார்? தன்னுடைய ஜீவியத்தை அநேக இக்கட்டான சூழ்நிலைகளின் மத்தியில் சென்று அவருக்கு ஊழியம் செய்தார். அநேக இடங்களை நாங்கள் பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் களைப்படைந்தார். அவருக்கு பசி ஏற்பட்டது, அவருக்கு களைப்படைந்தார், அவர் நித்திரைக்கு சென்றார், மரங்களில் கீழே அவர் படுத்திருந்தார். இதெல்லாம் என்ன எங்களுக்கு காட்டுகிறது? அவர் மிக மிக கஷ்டப்பட்டு அவருடைய ஊழியத்தை செய்தார். இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திற்கு வந்ததற்கான இரண்டாவது காரியம் ஊழியம் செய்வதற்காக வந்தார். எனக்கும் உங்களுக்கும் இருக்கிற பொறுப்பு தான் இந்த ஊழியத்தை நாங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும். நாங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறோம் என்று சொல்லி முக்கியமல்ல. நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளை என்று சொன்னார், நான் அவரை என்னுடைய ஜீவியத்தில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால், என்னுடைய சூழ்நிலைகள் என்னுடைய ஊழியத்திற்கு தடையாக இருக்கக்கூடாது. நான் எப்படிப்பட்ட சூழ்நிலை காணப்பட்டாலும், எப்படிப்பட்ட நோய்வாய்ப்பட்டிருந்தாலும், எப்படிப்பட்ட கஷ்டங்களின் மத்தியில் நான் சென்று கொண்டிருந்தாலும், நான் தேவனுக்காக ஊழியம் செய்வதற்கு என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவானவரே செய்யும் போது நீங்களும் நானும் ஏன் செய்ய முடியாது? செய்யலாம். அந்த மாதிரியை, ஊழியம் செய்யக்கூடியதான மாதிரியை தான் இயேசு கிறிஸ்துவானவர் எங்களுக்கு காட்டி சென்றார். அதை தொடர்ந்து செய்ய வேண்டியது எங்களுடைய பொறுப்பாக இருக்கிறது. அதனால் முதலாவது பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்துவானவர் உலகத்திற்கு வந்தார். இரண்டாவது அவர் ஊழியம் செய்வதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார். மூன்றாவது காரியம் யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். யோவான் 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். யோவான் 6:38, என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, என்னுடைய பிதாவின், என்னை அனுப்பினவர் யார்? என்னுடைய பிதா. என்னுடைய பிதாவின் சித்தத்தை செய்வதற்காகவே நான் இந்த உலகத்திற்கு வந்தேன். மிக தெளிவாக வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நான் இந்த உலகத்திற்கு வந்ததற்கான காரணம் என்னுடைய விருப்பத்தின்படி நான் செய்வதற்கு அல்ல, என்னை அனுப்பின என்னுடைய பிதாவினுடைய சித்தத்தை, அவருடைய விருப்பத்தை, அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நான் இந்த உலகத்திற்கு வந்தேன். இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீவியத்தை நாங்கள் தியானித்து பார்க்கும்போது, வாசித்து பார்க்கும்போது கவனமாக அவர் செய்யும் ஒவ்வொரு காரியத்துக்குள்ளாகவும் பிதாவினுடைய சித்தத்தை அவர் எதிர்பார்த்து கொண்டிருந்தார். பிதா என்ன சொல்லுகிறாரோ அதை அப்படியே செய்தார். அவர் மறுபேச்சில்லை. பிதா என்ன வழிகாட்டுகிறாரோ அதை அப்படியாகவே இயேசு கிறிஸ்துவானவர் செய்தார். அவர் சொல்லப்படுகிறது, சிலுவையின் பரியந்தம் அவர்
கீழ்ப்படிந்தவராக காணப்பட்டார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் சொல்லப்படுகிறது, சிலுவையின் மரண பரியந்தம் அவர் பிதாவுக்கு கீழ்ப்படிந்தார். அப்படின்னு சொன்னால் சிலுவையின் மரணத்துக்கு பிறகு இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீவியம் முடிந்து விட்டது. அது பிறகு அவர் மரித்தார். அப்புறம் சதா காலமும் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய வாழ்நாள் முழுவதும் அவருடைய பிதாவுக்கு கீழ்ப்படிந்து பிதாவினுடைய சித்தத்தை அவர் நிறைவேற்றினார். அப்படின்னு சொன்னால் எங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நாங்கள் பிதாவினுடைய சத்தத்திற்கு, பிதாவினுடைய நோக்கத்தை கேட்கிறவர்களாக, அறிந்தவர்களாக காணப்படுகிறோமா? பிதா எங்களுடைய வாழ்க்கை என்னத்தை பேசுகிறார்? பிதா தனிப்பட்ட முறையில் பேசுவார். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பேச மாட்டார். தனிப்பட்ட முறையில் நான் பிதாவோடு போய் என்னுடைய நேரத்தை செலவழிக்கும் போது மிக மிக தெளிவாக பிதாவானவர் அவருடைய சித்தத்தை என்னுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்துவார். அப்பொழுது நான் அதை செய்வதற்கு ஆயத்தம் உள்ளவனாக காணப்பட வேண்டும். என்னுடைய சித்தத்தின் படினல்ல, என்னுடைய பிதா எனக்கு என்ன காட்டுகிறாரோ அதன்படி நான் செய்வதற்கு ஆயத்தமுள்ளவனாக காணப்பட வேண்டும். அப்படின்னு சொன்னால் எங்களுடைய ஜீவியம் எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது? பிதாவினுடைய சித்தத்தை இல்லாட்டி பிதாவினுடைய நோக்கத்தை எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவதற்கு நாங்கள் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கிறோமா? அநேக தடவைகளில் எங்களுக்கு எங்களுடைய சூழ்நிலைகள், எங்களுடைய பொருளாதாரம், எங்களுடைய நோய்கள் எங்களுக்கு மிக மிக அதுக்கு ஒரு மிகவும் தடையாக இருக்கிறது. எங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது, நான் ஆண்டவருக்காக அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும், இப்படியாக செய்ய வேண்டும் என்று சொல்லி. ஆனாலும் என்னுடைய சூழ்நிலைகள், என்னுடைய நோய்கள், என்னுடைய தேவைகள், என்னுடைய பிரச்சனைகள் அதற்கு மிக மிக தடையாக இருக்கிறது. ஆனாலும் இயேசு கிறிஸ்துவானவருக்கு இந்த தடைகள் இருந்தது. இயேசு கிறிஸ்துவ அந்த உலகத்தில் வாழும்போது மிகவும் ஒரு தடையும் இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லாம் சுகபமாக அழகாக இருக்கலை. மிக மிக இக்கட்டான சூழ்நிலை சென்றார். ஒரு சில நேரம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவானவர் எப்படி சென்றாரோ அதை விட குறைவாக தான் நாங்கள் சொல்லுகிறோம். அப்படி இருந்தும் அவர் பிதாவினுடைய சித்தத்தை செய்தார். அப்படி சொன்னால் உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுத்திருக்கும் பொறுப்பு தான் தேவனுடைய சித்தத்தை, அவருடைய நோக்கத்தை எங்களுடைய வாழ்க்கையை நிறைவேற்ற வேண்டும். அது எப்படிப்பட்டதாக இருந்தாலும், எப்படி கஷ்டமாக இருந்தாலும் நாங்கள் அவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற முயற்சிக்க வேண்டும். அதுக்காகத்தான் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் வந்தார். 4வது காரியம், ஏன் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் வந்தார்? 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யோவான் 3:8. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். 4வது காரியம், பிசாசினுடைய கிரியைகளை அழிப்பதற்கு இயேசு கிறிஸ்துவானவர் வெளிப்பட்டார். பிசாசானவனால் எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை கொண்டு வந்தால் அந்த பிரச்சனையிலிருந்து அவனை அழிப்பதற்காக இயேசு கிறிஸ்துவானவர் உலகத்திற்கு வந்தார். ஆனால் பிசாசுக்கும் எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அவன் என்னத்தை எங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்தாலும் எல்லா காரியத்திலிருந்து எங்களை மீட்டெடுப்பதற்கு, பிசாசை தோற்கடிப்பதற்கு எங்களுடைய தேவன் வல்லமை உள்ளவராக காணப்படுகிறார். ஏனென்று சொன்னால் பிசாசினுடைய கிரியைகளை சம்பூர்ணமாக அழிப்பதற்காக இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திற்கு வந்தார். அவர் சிலுவையின் வெற்றி சிறந்தார், மரணத்தை வெற்றி சிறந்தார், சாத்தானை வெற்றி சிறந்தார். அதன் மூலமாக
சாத்தானுடைய எல்லா கிரியைகளும் தோற்கடிக்கப்பட்டது. அப்படின்னு சொல்லி சாத்தான் சும்மா இருக்கல. எங்களுடைய வாழ்க்கையில் அடிக்கடி வருவான், அடிக்கடி உலக காரியங்களை கொண்டு வருவான், அடிக்கடி எங்களை தொந்தரவு பண்ணுவான், அடிக்கடி அவருடைய கிரியைகளை எங்களுக்குள்ளாக காட்டுவான். ஆனாலும் அந்த கிரியைகளில் இருந்து சாத்தானை தோற்கடிப்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். அப்படி சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையில் சாத்தான் கொண்டு வரும் எல்லா கிரியைகளிலிருந்து எங்களுக்கு வெற்றி சிறக்க முடியும். ஏன்னு சொன்னால், நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளை. அவருடைய பிள்ளைக்கு அவர் சாத்தானுடைய கிரியைகளை தோற்கடிக்க முடியும் என்று சொன்னால், அவருடைய பிள்ளையாகிய நீங்களும் நானும் சாத்தானுடைய கிரியைகளை தோற்கடிக்க முடியுமாக இருக்க வேண்டும். சொன்னால், நான்காவது காரியம், சாத்தானுடைய கிரியைகளை அழிப்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவான உலகத்தில் வந்தார். ஐந்தாவதும் கடைசியுமான காரியம் யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யோவான் 3:16 எல்லாத்துக்கும் நன்கு தெரிந்த ஒரு வசனம். யோவான் 3:16. நான் நினைக்கிறேன் வேதத்தை பார்க்காமே எல்லாரும் அதை வாசிக்க முடியும் என்று சொல்லி. யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தொருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திற்கு வந்ததற்கான ஐந்தாவது நோக்கம் நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக. எங்களுடைய ஒரே ஒரு எதிர்பார்ப்பு அதுதான். நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் சதாக்காலம் வாழ்கிற மக்கள் இல்லை. எப்பொழுது எங்களுடைய மரணம் வரும் என்று சொல்லி எங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு நான் இருக்கலாம், நாளைக்கு இல்லாமல் போகலாம். ஆனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு நபருடைய ஜீவியத்திலும் அவரோடு சதா காலமும் வாழக்கூடியதான ஒரு வாழ்வை கொடுத்திருக்கிறார். இதை விட எதிர்பார்ப்பு எங்களுக்கு தேவையில்லை. இதை விட எங்களுக்கு ஐஸ்வர்யம், சொத்து தேவையில்லை. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா காரியமும் எங்களை விட்டு போய்விடும். இன்றைய நாளில் நாங்கள் இறந்து விட்டால் நாங்கள் வைத்திருக்கும் எந்த காரியம் எங்களோடு வராது, எல்லாம் போய்விடும். எல்லாரும் எங்களை மறந்து விடுவார்கள். ஆனாலும் சதா காலமும் நாங்கள் தேவனோடு வாழப்போகிற அந்த வாழ்க்கை மாத்திரமே நிலையான ஒரு காரியமாக இருக்கிறது. அது எல்லாரும் கிடைக்காது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய ஜீவியத்தில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாக மாறுகிற ஒவ்வொருவருக்கும் அந்த நித்திய வாழ்வு காணப்படுகிறது. அதனால் இந்த உலகத்தில் நான் இறந்து போனாலும் பரவாயில்லை என்கிற வாழ்க்கையோடு நான் வாழலாம். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுடைய மரணத்தை குறித்து நாங்கள் பயப்பட தேவையில்லை. நான் ஐயோ நாளைக்கு செத்துருவேனா, இன்னைக்கு செத்துருவேனா, அடுத்த மாதம் செத்துருவேனா, ஒன்றுமே பயப்பட தேவையில்லை. ஏன், நான் எப்போ இறந்து போனாலும் இயேசு கிறிஸ்துவனுடைய தகப்பன் என்று சொன்னால் அவரோடு கூட சதா காலமும் நான் வாழப்போகிறேன். இதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திற்கு வந்ததற்கான பிரதான நோக்கம். இது மனிதனுடைய வாழ்க்கையில் இல்லாவிட்டால் அவன் எந்த பிரயோஜனமும் மற்ற மனிதனாக காணப்படுகிறான். அவன் என்னத்தை தான் நான் ஒரு கிறிஸ்தவனாக அவன் காட்ட போனாலும் அவனுடைய ஜீவியத்தில் இயேசு கிறிஸ்துவானவர் இல்லாவிட்டால், இயேசு கிறிஸ்துவானவருடைய ரட்சிப்பின் நிச்சயம் இல்லாவிட்டால் அவனுடைய வாழ்க்கை ஒன்றுக்குமே பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கையாக காணப்படுகிறது. சபைக்கு வந்தோம் என்று சொல்லி பரலோகத்துக்கு போக முடியாது. நான் வேதத்தை வாசிக்கிறேன் என்று சொல்லி நான் பரலோகத்துக்கு போக முடியாது. நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லி பரலோகத்துக்கு போக முடியாது. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து என்னுடைய தகப்பனாக இருந்தால் மாத்திரமே, நான் அவருடைய பிள்ளையாக மாறினால் மாத்திரமே, என்னுடைய எல்லா பாவத்திற்கு மன்னிப்பு கிடைத்து என்னுடைய ரட்சிப்பின் நிச்சயம் இருந்தால் மாத்திரமே நான் பரலோகம் போக முடியும், நித்திய ஜீவனை பெற முடியும். அதனால் இந்த நற்செய்தி தான் எங்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒன்றாக காணப்படுகிறது. இந்த காலத்தில் இந்த நற்செய்தி எங்களால் கூற முடியும் என்று சொன்னார்.
பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களுக்கு மத்தியில் இந்த நற்செய்தி எங்களால் கொண்டு போக முடியும் என்று சொன்னால் இதுதான் கிறிஸ்மஸ், இதுதான் நத்தார். ஆண்டவரை தெரியாத ஒரு நபருக்கு நீங்கள் ஆண்டவரை பற்றி இன்னைக்கு கூற போனால் அந்த நத்தாரை கொண்டாடிடுங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையை நத்தாரை கொண்டாடலாம், இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை கொண்டாடலாம். டிசம்பர் மாத்திரம் அல்ல, ஒவ்வொரு நாளும் நீங்கள் காண்கிறவர்கள், பஸ்ஸில் போகிறவர்கள், உங்களை சந்திக்கிறவர்கள் ஆண்டவரை தெரியாது, அவருக்கு இயேசு கிறிஸ்துடைய அன்பை கூறி அவருக்கு ஆண்டவருடைய நற்செய்தியை கூறும்போது அந்த நாள் எங்களுக்கு மிக மிக சந்தோஷமான நத்தாராக காணப்படும். அதனால் குடித்து கும்மாளம் அடிக்கிற நத்தார் எங்களுக்கு தேவையா? இல்லாவிட்டால் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார் என்கிற நற்செய்தியை பாவிகளுக்கு மத்தியில் கொண்டு போவதும் அந்த நத்தார் எங்களுக்கு முக்கியமானதாக காணப்படுகிறதா? நாங்கள் தீர்மானிக்க வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம், நாங்கள் எத்தனை பேருக்கு ஆண்டவரை பற்றி சொல்லுகிறோம், எத்தனை பேருடைய ஜீவியத்தை குறித்து நாங்கள் கரிசனைப்படுகிறோம். ஐயோ, இவன் நரகத்துக்கு போக போகிறான், நரகத்துக்கு போக போகிறான், என்ன செய்கிறது, இவனுடைய வாழ்க்கை எப்படி நான் மீட்டெடுக்கிறது என்கிற ஒரு அன்பு கரிசனை எங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதா? இல்லாவிட்டால் எங்களுடைய வாழ்க்கை நாங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோன்னு சொல்லி ஒரு சந்தேகம் வரும். நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேனா? ஆண்டவரை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கோம் என்று சொன்னால், ஆண்டவருடைய பிள்ளை என்று சொன்னால் அந்த இரக்க குணம், அந்த கிருபை, அந்த அன்பு எங்களுடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். அதனால் இன்றைய நாளில் நாங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்ததற்கான பிரதான நோக்கங்களை நாங்கள் நன்கு அறிந்திருக்க வேண்டும். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். அந்த பாவிகளின் மத்தியில் ஊழியம் செய்வதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திற்கு வந்தார். அதேபோல் பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திற்கு வந்தார். அதேபோல் பிசாசினுடைய கிரியைகளை அழிப்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு நித்திய கால ஜீவனை கொடுப்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். இந்த நற்செய்தியை நாங்கள் இந்த மாதம் மாத்திரமல்ல, எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் நாங்கள் மக்களுக்கு மத்தியில் கொண்டு போவோம். இதுதான் ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற பிரதான நோக்கமாக காணப்படுகிறது. அதனால் நாங்கள் தேவனுடைய நோக்கத்தை, தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு எங்களுடைய ஜீவியத்தை நாங்கள் அர்ப்பணிப்போம். நாங்கள் ஜெபிப்போம். நாங்கள் கண்களை மூடி நாங்கள் ஜெபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய வசனங்களுக்காக நான் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வசனம் ஆண்டவரே ஜீவனுள்ள வார்த்தை ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறோம், வாசிக்கிறோம், தியானிக்கிறோம். அதை எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவதற்கு ஆண்டவரே உம்முடைய பெரிதான கிருபை எங்களுக்கு தாருங்க. நாங்கள் அநேக தடவைகளை நாங்கள் பிழையினன், அநேக தடவைகளை நாங்கள் விழுந்து போகிறோம். ஆண்டவரே, எங்களை தைரியப்படுத்தி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திற்கு வந்ததற்கான பிரதான நோக்கத்தை எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நிறைவேற்றுவதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய கிருபையை தாருங்க. பாவிகளுக்கு நற்செய்தியை கூறுவதற்கு ஆண்டவரே, உமக்கு ஊழியம் செய்வதற்கு, உம்முடைய சித்தத்தை நாங்கள் நிறைவேற்றுவதற்கு ஆண்டவரே, சாத்தானுடைய கிரியைகளை அழித்து தேவனை நோக்கி முன்னோக்கி செல்லுவதற்கு, அந்த நித்திய கால வாழ்வுக்காக ஆண்டவரை காத்திருப்பதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய கிருபையை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்குள்ளாக எங்களோடு பேசினபடியாக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
மிகுதியான காலங்களே ஆண்டவரே, எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் நாங்கள் உமக்கண்டு வாழுவதற்கு, உமக்கண்டு ஊழியம் செய்வதற்கு, உம்முடைய நோக்கத்தை, உம்முடைய திட்டத்தை எங்களுடைய வாழ்க்கையை நிறைவேற்றுவதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே உம்முடைய விலையேற பெற்ற கிருபையை எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வந்த ஒவ்வொரு உம்முடைய பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவர்களை ஆசீர்வதித்து ஆண்டவரே உம்முடைய வசனத்தை எடுத்து கொண்டு செல்வதற்கும், இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தில் ஈடுபடுவதற்கும் உம்முடைய கிருபையை அதிகமாக கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லா துதி ஸ்தோத்திரங்களையும் உம்முடைய பாதத்தில் வைத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே. ஆமென்.